ஜாக்கி சேனல்ல வர நாய் மந்திரக்கல்ல போட்ட மாதிரி நோய் நொடி இல்லாம என்னைக்கும் இளமையா இருக்கணுமா? அப்ப இந்த ரசத்தை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் குடிச்சோம் பாருங்க, சும்மா ஜின்னு ஆயிடுவீங்க. நெல்லிக்காயை தண்ணியில் அலசி குட்டி குட்டியா கட் பண்ணி கொட்டையை நீக்கிட்டு உரல்ல டங்கு டங்குன்னு ஒன்னும் பதிமா இடிச்சு பச்சை மிளகாயும் போட்டு இந்த அளவுக்கு ஆனதும் மல்லி விதை, மிளகு, சீரகம் கொரப்பாக்கி பூண்டு தோலோட நசுக்கி வேக வச்சு எடுத்த பருப்பு தண்ணியில உப்பு, அரைச்ச தக்காளி விழுது, இடிச்ச நெல்லிக்காய் கலவை போட்டு கடுகு, வரமிளகாய், மிளகு மசாலா, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள் வதக்கிட்டு கரைச்சி வச்ச கலவையை ஊத்தி லேசா கொதி வரும்போது கொஞ்சமா ரசம் பொடி, மல்லித்தழை தூவி சூடான நெல்லி ரசத்தை குடிச்சா ஒரு சுவை. சுட சுட சாதத்துல பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டு பாருங்க. உண்மைதாங்க. நீங்களும் ஜாக்கி சான் மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு ஸ்பீட் ஸ்டாராக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஆம்லா ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதோடைய காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய டர்மரிக், பெப்பர், கார்லிக், டேமரிண்டு, ஆம்லா, ஸ்பைசஸ், பருப்பு தண்ணி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிச் இன் வைட்டமின் சி, பாலிபினால்ஸ், செலினியம், கர்குமின், பிப்பரின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த நெல்லிக்காயை மட்டும் நல்லா இடிச்சு சாரா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சூடு இறங்கினதுக்கு அப்புறம் ரசத்துல இதை கலந்துக்கணும். இப்படியாக இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷனே பாத்தீங்கன்னா இந்த உப்பி நம்ம சொல்லக்கூடிய ப்ளோட்டிங்க்கு ஒரு அருமருந்தாகும். இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்ல செரிமானமாகும். லீக்கி கேட்டுன்னு நாம சொல்லக்கூடிய இந்த குடல் சிந்தும் நோய், ஆட்டோஇம்யூன் ஹைப்போதைராய்டிட்டிஸ், பிசிஓடி, அயன் அப்சார்ப்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாகும். முக்கியமாக இப்ப இந்த குளிர்காலம் வந்துருச்சு. இந்த கலவையில இருக்கக்கூடிய இந்த பாலிபினால்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல நல்லதொரு ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்டை எக்ஸிபிட் பண்றதுனால மிகவும் நம்ம பாதுகாப்பாக நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகள்ல எதிர்ப்பு சக்தியோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை விட மேல ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, இந்த காம்பினேஷன்ல சந்தையில ஒரு விலை உயர்ந்த மருந்து கஷாயமாக கிடைக்கிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? சோ நம்ம மருந்து எடுத்துக்க வேண்டாம், விருந்தாக இந்த ரசத்தை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கொண்டு நல்ல ஆரோக்கிய நிலைகளில் இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.